Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இந்த சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. தற்போது 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியர் அலுவலகத்தில் தடுப்பு வேலிகளை கடந்து உள்ளே சென்ற முயன்ற திமுகவினரால் தற்போது அந்த இடத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் தற்போது அவர்களை விரட்டி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாகவும் அவருக்கு மிரட்டல் இருக்கக்கூடிய வகையில் பேசியதாக இன்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வரும்போது அவரது எலும்பை உடைப்போம் என்று ஆவேசமாக மார்க்கண்டேயன் பேசியிருந்தார். இந்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இன்று அதிகாலை விளாத்திக்குளம் அம்பாள் நகர் அருகே இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பின்பு அவரை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மார்க்கண்டேயனிடம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் ஒரு தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. தற்பொழுது மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை சுற்றிலும் திமுகவினர் மிகுந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே சென்று மார்க்கண்டேயனிடம் நேரடியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறி எஸ்பி அலுவலகத்திற்கு வெளியே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரிகார்டிலேயே செல்ல முயன்ற திமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் தற்போது தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்திற்கு அதிகாரிகள் வந்த வருகை மனம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த இடத்தில் அதிகாரிகள் போலீசார் குவிக்கப்பட்டு மிகுந்த ஒரு பாதுகாப்பு சூழல் காரணமாக யாரையும் உள்ளே விடாத அளவிற்கு போலீசார் கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில மார்க்கண்டேயன் கைது சம்பவத்தை கண்டித்து தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாநில நெடுஞ்சாலை அருகே முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றாங்க. அப்பொழுது அவர்கள் கைது நிறுத்தி போலீசார் 300க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் உட்பட முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனின் தற்போது போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக ஏற்கனவே உள்ள விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக திமுகவினரை மட்டும் தமிழக அரசு குறிவைத்து கைது செய்வதாக கூறி தமிழக அரசுக்கு எதிராக கண்டனங்களையும் கோஷத்தையும் எழுப்பிய வரை சென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றாங்க. சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அனைவருமே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்வதால் அந்த இடமே ஒரு பரபரப்பான சூழலால் காணப்படுகிறது. ஏற்கனவே எஸ்பி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடமானது பார்த்தோம்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி நெடுஞ்சாலை அருகே அமைந்திருக்கிறது. இந்த இடம் மிகவும் கூடுதலான சாலை. இந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாலையில திமுகவினர் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அந்த இடமே ஒரு பரபரப்பான சூழலை காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி அலுவலகத்தை சுற்றிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைதை கண்டித்து ஆங்காங்கே திமுகவினர் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் மற்றும் விளாத்திக்குளம் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக கூறி அங்கங்கே போலீசாரும் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலரையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.